ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே, ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. வாழும் வீட்டையும் ஆலயம் போல் இவன் பலம் வந்து வணங்குகிறான், ஆதி சக்தியின் மறுபிறப்பாய் எங்கள் ஐயனும் விளங்குகிறான். சூழும் மாந்தர்கள் இருள் நீக்கும் ஞான சூரியன் இவன் அல்லவா, காலம் காலமாய் தவம் இருந்து பெற்ற காவிய மகன் அல்லவா, ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. அரிசனமாந்தரும் சரிசனந்தான் முதல் தரிசனம் அவர்களுக்கே, ஆலயம் தோன்றிய நாள் முதலாய் இது வழி வழி வந்த வழக்கே, கருவை தாங்கிடும் தாய்க்குலமும் இங்கு கருவறை புகுந்திடலாம், பூஜை புனஸ்காரம் யாவையுமே இங்கு பூவையர் புரிந்திடலாம், ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. மதங்கள் யாவையும் கடந்து நிற்கும் அன்பு மார்க்கத்தை காட்டியவன், மனிதர் யாவரும் ஓரினந்தார் எனும் நியாயத்தை நாட்டியவன், மூல மந்திரம் ஓதுகிறான் எங்கள் முன்பினை தீர்ந்திடவே, மருவத்தூரிலே கொலுவிருக்கும் எங்கள் மன்னவன் வாழியவே, ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே, ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே, அடிகளே வருகவே முனிவனே வாழ்கவே, அடிகளே வருகவே முனிவனே வாழ்கவே.
ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே, குருவடி சரணம், திருவடி சரணம். சக்தி. சம்பக்குளம் மன்றம் MD 57 மன்றத்தில் சாந்தா குடும்பத்தினரின் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிய கிளாக் மற்றும் 100 பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள். அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் கொடுத்த கிளாக் ரொம்ப கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆர்வத்தை தூண்டுது. இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைவும், அன்னாரின் குடும்பம் மேன்மேலும் வளர்ச்சி அடைவும், அன்னாரின் புகழ் ஓங்கவும், மன்றத்திலிருந்து அம்மாவின் அருள் கிடைக்கவும், அந்த குடும்பத்தினுடைய மேல்மேலும் வளரவும் மன்றத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி ஆதிபராசக்தி.